நாம் தமிழர் கட்சி கொடுத்த அடக்குமுறையை விடவா தாவேகா கொடுத்துட போறாங்க? நாம் தமிழரை அவங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க, ஒடுக்குறாங்க, அடக்குறாங்கன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு உட்காந்து போய் எதுக்கு டீ குடிச்சிட்டு வரீங்க, எதுக்கு நலம் விசாரிக்கிறீங்க, எதுக்கு வந்து துக்க நிலைவுக்கு போயிட்டு இது அரசியல் மான் போயிடுறீங்க? அவன் மாண்போட செயல்பட்டு இருந்தா அவங்கள அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இருப்பானா? இதை யோசிச்சிங்களா? இல்ல இது அடக்குமுறை மாதிரி இல்லை, இது அடங்கி போன மாதிரி தான் இருக்கு. புஷியானது தன்னை இன்னொரு விஜயா நினைச்சுக்காரு. இந்த ஒரு படத்துல பகவதி படத்துல டேய் சின்ன பகவதிடா சாட்டை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நான் தான் அடுத்த சீமான் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுல அண்ணனுக்கு அப்புறம் நான் தானே வருவேன் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு சீமான் அவர் தானே அவர் அடுத்த பிரபாகரன் நினைச்சிட்டு இருக்காரு. அவரு இவர் பேசுன ஒரு பாயிண்ட் எடுத்து அப்படியே சீமான் போட்டோ வச்சோம்னா சீமானே சொல்ற மாதிரி இருக்கும். அங்க எவனும் முன்னேறக்கூடாது, அங்க எவனும் அடையாளப்படக்கூடாது, பெரம்பலூர்ல அடையாளப்படக்கூடாது, எல்லா இடத்துலயும் இவரு போய் உட்காந்துக்கிறப்ப பிள்ளையார் மாதிரி. இன்னும் ஒரு 2-3 எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. சொந்த கட்சிக்காரன மண்டல் அடிக்கிறது டம்முன்னு கொஞ்சம் கூட மாறாம அந்த 10 பொறுத்து பொறுப்பாங்களா அதான் இது. பூமர் அங்கிள் அங்க ஒவ்வொருத்தனா வெயில பொத்து விழுந்துட்டு இருக்கா. அங்க ஏசி ரூம் போட்டு கேரவன்ல உட்காந்துட்டு ஆட்டிட்டு இருக்கீங்களா பேப்பரை? நீ முன்னாடியே சொன்ன பேரு சீமானுக்கு சந்தேகம், ஒருவேளை நம்மளதான் சிம்பாலிக்கா அதெல்லாம் கலாய்க்கிறானோ அப்படின்னு சந்தேகமா இருக்கும். 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. யார பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் ஒரு போக்குவரத்து நெரிசலோ ஒரு மக்களுக்கு இடையூறோ ஏற்படுத்துற வகையில் யார் என்ன செய்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். டிராபிக் ஜாம் ஏற்படுத்தினா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறான். நடு ரோட்ல எல்லாம் இந்த மாதிரி கூட்டம் கூட்டக்கூடாதுன்றான். அப்போ தம்பி இந்த வீடியோ பாக்குறியா? மீட்டிங் ஐயா சின்னவர் ஐயா வராருங்க, மெயின் ரோட்ல தான் மீட்டிங். திருப்பியும் நாங்க அப்படிதான் நாங்க அட்டகாசம் பண்ணுவோம். ரோடே எங்க அப்பா வீட்டு தான், ரோடே எங்க விஜய் கட்சிக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. தாவேக்க ரோடே அவங்களுக்கு அப்பா வீட்டு மாதிரி செயல்படாது, இன்னொரு கட்சி செயல்படும். ஆமா அப்பான்னு சொல்லிட்டே செயல்படும், அப்பான்னு சொல்லிட்டே செயல்படுவான். இதுக்கு பேரு பப்ளிக் நியூஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாமா. கோவிலுக்கு போனவங்க ஓரமா கார் இருக்கிறதுக்கு பப்ளிக் நியூஸ் உட்காந்து பேசுறாங்க. அதாவது பப்ளிக் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பப்ளிக்கை வச்சு ஒரு நியூஸ் அதுதான். மரத்தை பார்த்தா மரத்துக்கு கீழே தான் நிக்கணும், மரத்துக்கு மேல நிக்க கூடாது. எந்த கட்சிக்காரன் மரத்துக்கு மேல நின்று நீங்க பாக்குறீங்க? யாராச்சும் ஒருத்தங்களை காட்டுங்க. பாத்துருக்கோமே கனிமொழி மீட்டிங்ல இறங்குப்பான்னு கனிமொழி கெஞ்சினதை பார்த்தோமே. சேர போட்டு உடைச்சு நீங்க பாத்திருக்கீங்க. இது கேளு, சேர உடைச்சது பாக்கல, தூக்கிட்டு போய் பாத்துருக்கேன். அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் இறுதி வரை இருந்தவர்களுக்கு சேர்கள் பரிசாக அளிக்கப்பட்டன. சேர கொடுத்து சேர வாங்கிக்கலாம்னு பாக்குறாங்க. இல்ல இவ்வளவு கேள்வி கேட்கறிய நீ தாவேகாவை பார்த்து, நான் உன்னை பத்தி கேட்கறேன். எந்த பூத் கமிட்டி மீட்டிங்லயாவது பீர் பாட்டிலோட உட்காந்து சோறு தின்னு பாத்திருக்கியா? பார்க்கவும் முடியாது. இதுக்கு மேல அது திமுக பார்க்கலாம், உங்க கட்சியில பார்க்கலாம். பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி மறுத்ததுக்கும் என் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்ததுக்கும் இப்போ விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. திமுக சர்வாதிகார ஆட்சி பண்ணுது, திமுக எங்களுக்கு கண்டு பயப்படுகிறது, எங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை, இது திமுகவோட அடக்குமுறை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ திமுக காரணம் விமர்சிச்சா திமுக காரணம் தானே திருப்பி விமர்சனத்தை வைக்கணும். ஆமா அதான் கரெக்ட். தாவேகா திமுக விமர்சிச்சா முந்தி அடிச்சு வேற ஒரு கூட்டம் முன்னாடி ஓடியாரோம். யார் அது? நம்ம நாம் தமிழர் தான். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. சாட்டை அவர்கள் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ கொஞ்சம் பார்ப்போம் என்ன சொல்றாருன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷமா கூட்டம் நடந்துக்கு அனுமதியே கொடுக்கல. நாங்களும் தலையாள நின்று தண்ணி குடிச்சு கூட அனுமதி கேட்டோம், கிடைக்கல. திருப்பி கொஞ்ச நாள் திமுக அனுமதி வாங்கி கம்யூனிஸ்ட் போட நடந்துச்சு. திருப்பி 2013 ஒரு கூட்டத்தை போட்டோம், அதோட புத்தூர்ல எவனுமே கொடுக்க அனுமதி சொல்லி காவல்துறை மறுத்துச்சு. எங்களுக்கே அதாவது நாம் தமிழருக்கே திருச்சியில பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் தரல அப்படின்னு சொல்றாரு. இது கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவங்க பர்மிஷன் தரல, அவங்கள கஷ்டப்பட்டு போராடி தான் பிரச்சாரத்தையே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், நான் சாட்டை துறைமுருகன்ட்ட, இப்போ உனக்கு பர்மிஷன் தரல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பர்மிஷன் தரலன்னா வாங்க எல்லாரும் வாங்க, ஒன்னா போராடி நீங்க ஒரு பக்கம் நீங்களும் பிரச்சாரம் பண்ணுங்க, இன்னொரு நாள்ல தாவேகாவும் பிரச்சாரம் பண்ணட்டும், இன்னொரு நாள்ல கம்யூனிஸ்டுக்கும் பிரச்சாரம் பண்ணட்டும். இப்போ ஒன்னா கூட்டணி வைக்கலாம் நான் சொல்லலை, ஒன்னா அது இப்போ திருச்சியில இப்போ யாருக்குமே பர்மிஷன் கொடுக்கலன்னா வாங்க ஒன்னா போய் போராடி திமுகவை விமர்சிச்சு திமுகவோட சர்வாதிகாரத்தை விமர்சிச்சு திருச்சியில எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்குவோன்னா அதெல்லாம் முடியாது. நீ திமுக காரன் எனக்கே தர மாட்டான், உனக்கு எப்படி தருவான்? தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு திமுக வக்காலத்து வாங்கி பேசுறாரு சாட்டி. தரமாட்டன்றது பிரச்சனை கிடையாது, எனக்கும் தரல உனக்கும் தரல அப்படிங்கிறான். அவன் எதுக்கு திமுக காரன் எதுக்கு தரல அப்படின்னா, திருச்சி KN நேரோட கோட்டையா இருக்குது. அங்க ஆல்ரெடி திருச்சி எப்படின்னா கண்ட்ரோல்ல எடுக்கணும்ட்டு அன்பில் மகேஷ் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குமே ஒரு மறைமுக காம்படிஷன் மாதிரி போயிட்டு இருக்கு, திருச்சியை யார் கண்ட்ரோல்ல வைக்கிறது.
செந்தில் கடை வச்சிருப்பாரு இளநீ கடை, அதை வந்து வடிவேல் கயிறு போட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது ஆல்ரெடி திமுகல. இப்ப இங்க பர்மிஷன் கொடுத்தா வேற ஒரு கட்சிக்கார வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணியோ பரப்புரை பண்ணியோ வந்துட போகுது. ஆமா, தெருமுனை கூட்டம் போட்டோ அவன் வந்து அந்த திருச்சியை வந்து கண்ட்ரோல்ல எடுத்துருவானோ, இல்ல திருச்சியில இருக்கிற ஓட்டுகளை பிரிச்சிருவானோன்ட்டு அவன் பர்மிஷன் தர மாட்டேங்கிறான். KN வந்து அழுத்தம் கொடுத்து, காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து, யாருக்கும் பர்மிஷன் கொடுக்காதீங்க, பிரச்சாரத்துக்கு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தா, வாங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு இந்த மாதிரி அடக்குமுறைக்கான எதிரான ஒரு போராட்டத்தை பண்ணி ரெகுலரா பர்மிஷன் கிட்ட கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுங்க, இன்னொரு நாள்ல தாவேக ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணட்டும், இன்னொரு நாள்ல கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாருமே பண்ணட்டும், தேமுதிகலேருந்து அதிமுகலேருந்து எல்லாமே பண்ணட்டும். இது வந்து அவன் யாருக்குமே தரமாட்டான், உங்களுக்கு எப்படி தருவான் அப்படின்னு பேசுறது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இந்த சம்பந்தப்பட்ட தகவலை கூட எதுவுமே சொல்லாம ஆமா எனக்கும் இல்ல உனக்கு இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு. அதுதான் இன்னும் மோசமா பேசுறாரு. வீடியோ அப்படியே பாருங்க, அப்படி தொடர்ந்து பாருங்க, இன்னும் மோசமா பேசுவாரு. இந்த அணில் குஞ்சுகள் மேல பயந்து போய் அங்க கூட்டம் வேணாப்பா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தாவேக்காரங்க வந்து எதனா உடைச்சிருவாங்க, எதனா டிராஃபிக் ஜாம் பண்ணிடுவாங்க, எதனா அராஜகம் பண்ணிடுவாங்க, அதனால பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புத்தூர் 4 ரோட்ல மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் 2011 நாங்க போட்ட கூட்டத்துக்கு அப்புறம் அங்கேயும் அனுமதி கிடையாது. நீ ஏதோ சேதம் அங்க நீங்க ஏதோ சேதம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏதோ அட்டகாசம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்க மீட்டிங் அப்புறம் பர்மிஷன் தரல. இது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கெத்த வர சொல்லிருக்காரு. ஒரு ஆளுங்கட்சி ஒடுக்குமுறை ஏவத்தான் செய்யும். ஆளும் கட்சி அப்படிதான் பண்ணணும், அடக்குமுறையை தான் அவன் ஏவுவான், இப்படிதான் நடக்கும் அப்படின்னா அப்போ வாங்க எதிர்கட்சி நீங்க வாங்க, மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இந்த கட்சியை கேள்வி கேட்பான், என்ன இது அராஜகம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்போம்னா அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அவன் என் பக்காளி அப்படிதான் பண்ணுவான், அவன் அப்படிதான் பண்ணதான் செய்வான், நீங்க எதுவும் பேசாத கூடாது கொள்ளக்கூடாது அடிக்கிறான். ஆமா, அதாவது எப்படி இருக்குன்னா என் தட்டுல சாப்பாடு இல்லைன்னா அவன் தட்டுல இருக்கிற சாப்பாடை தட்டி விட்டுற மனநிலை தான் இது அவருக்கு. ஒரு கட்சி வளரணும். நாம் தமிழர் கட்சி கொடுத்த அடக்குமுறையை விடவா தாவேகா கொடுத்துட போறாங்க. இப்ப வந்து தாம் தமிழரை அவங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க, ஒடுக்குறாங்க, அடக்குறாங்கன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு உட்காந்து போய் எதுக்கு டீ குடிச்சிட்டு வரீங்க, எதுக்கு நலம் விசாரிக்கிறீங்க, எதுக்கு வந்து துக்க நிலைவுக்கு போயிட்டு இது அரசியல் மான் போயிடுறீங்க. அவன் மாண்போட செயல்பட்டு இருந்தா அவங்கள வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இருப்பானா? இது யோசிச்சிங்களா? இல்ல இது அடக்குமுறை மாதிரி இல்ல, இது அடங்கி போன மாதிரி தான் இருக்குது. புஷியானது தன்னை வந்து இன்னொரு விஜயா நினைச்சுக்காரு இந்த ஒரு படத்துல, பகவதி படத்துல. டேய் சின்ன பகவதிடா, சின்ன பகவதியா. புஷி ஆனந்த் வந்து தன்னை தான் இன்னொரு விஜயா நினைச்சுக்கிறாராம், நான் தான் இன்னும் குட்டி பகவதியா நினைச்சுக்கிறாராம். அதாவது எப்படின்னா இவரு சாட்டை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நான் தான் அடுத்த சீமான் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்த அண்ணனுக்கு அப்புறம் நான் தானே வருவேன் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அப்போ வந்து சீமான் அவர் தானே, அவர் அடுத்த பிரபாகரன் நினைச்சிட்டு இருக்காரு. அவரு நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு, சும்மா நினைச்சிட்டு இருக்காரு. குட்டி பகவதியாகவே குட்டி விஜயாவே மனசுல நினைச்சுக்கிறாரு, குண்டு விஜய் அப்படின்னு வச்சுக்கலாம். உருவ கேள்வி பண்றாராம் அவர் வந்து குண்டு விஜயா. யாரு? புஷியானந்த உருவ கேள்வி பண்றான் சாட்டை, குண்டு விஜயா. அப்ப நீ வந்து வெள்ளை சீமானா? இல்ல வெளுத்த சீமான். நம்ம சாட்டையால யாருக்கு ரொம்ப பெரிய தலைவலி, ரொம்ப பெரிய பிரச்சனைனா? யாருக்கு பிரச்சனை? விஜய் அவர்களுக்கா? விஜய்க்கு இல்ல, அப்பனா திமுகவா இருக்கும். திமுகவுக்கும் இல்ல. சாட்டையால யாருக்கு பிரச்சனைனா சீமானுக்கு தான் பிரச்சனை. ஏன் சொல்றது பாருங்க, இந்த வீடியோல இவர் பேசுற ஒரு பாயிண்ட் எடுத்து அப்படியே சீமான் போட்டோ வச்சோம்னா சீமானே சொல்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை பாருங்களேன். இப்போ அங்க எவனும் முன்னேறக்கூடாது, அங்க எவனும் அடையாளப்படக்கூடாது, பெரம்பலூர்ல அடையாளப்படக்கூடாது, எல்லா இடத்துலயும் இவரு போய் உட்காந்துக்கிறப்ப பிள்ளையார் மாதிரி. பாத்துட்டீங்களா? அப்படியே அச்சஸ்லா சீமானு சொன்ன மாதிரி தானே இருக்குது. இன்னும் ஒரு 2-3 எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. சொந்த கட்சிக்காரன மண்டல் அடிக்கிறது டம்முன்னு. நம்ம தாவேகா மாநாடை வந்து இவர் வந்து கண்டென்ட் வீடியோ, ஸ்கூப் வீடியோ மாதிரி பண்ணியிருந்தாரு. யாரு? சாட்டை. அது அப்படியே மரங்கள் மாநாடுக்கு சீமானை எடுத்து வச்சா அப்படியே பொறுத்துதுங்க. கொஞ்சம் கூட மாறாம அந்த 10 பொறுத்து பொறுத்தாங்களா, அதான் இது. ஆமா, இந்த வீடியோ பாருங்க. பூமர் அங்கிள் அங்க ஒவ்வொருத்தனா வெயில பொத்து விழுந்துட்டு இருக்கா. அங்க ஏசி ரூம் போட்டு கேரவன்ல உட்காந்துட்டு ஆட்டிட்டு இருக்கீங்களா பேப்பரை. இதுல வைக்கிறீங்க, அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வை, அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வை அப்படின்னு பார்த்து ஒப்படைச்சு விட்டுருங்க. நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும். பாத்துட்டீங்களா? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது. இப்போ நாம் தமிழ் இல்லாத மற்ற கட்சிக்கு சீமானை பயங்கரமா விமர்சிப்பாங்க, ஆனா சாட்டையில விமர்சிப்பாங்களா தெரியல. அது உண்மையாலுமே சாட்டை சீமானை தான் சொன்னாரா, யார சொன்னாருன்னு தெரியல. அவருக்கே சந்தேகம், ஒருவேளை நம்ம எல்லாம் மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமா அப்படின்னு அவரே வச்சுட்டு இருக்காரு. இவன் எதை கொடுத்தாலும் பேசுவாங்க. மார்க்ஸை பத்தி பேசணும்னா 1 hour பேசுவான், லெனினை பத்தி பேசணும்னா 1 hour பேசுவான். இவன் எதை கொடுத்தாலும் பேசுவாங்க, ஆனா பேசுறது போல பொய். அப்படியே சீமான் போட்டோ எடுத்து சாட்டை பேசும்போது வச்சாங்கன்னா அப்படியே 100% சீமான சொல்ற மாதிரி தான் இருக்குது. நீ முன்னாடியே சொன்ன மாதிரி சீமானுக்கே சந்தேகம், இவன் ஒருவேளை நம்மளதான் சிம்பாலிக்கா அதெல்லாம் கலாய்க்கிறானோ அப்படின்னு சந்தேகமா இருக்கும். 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் விடுமா.
முத்துராமலிங்கத்தை பத்தி பேசணும், அதை பத்தி பேசுவான். யார பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் பொய். அதனால சாட்டையால சீமானுக்கு தாங்க பெரிய பிரச்சனை. அதனால வந்து சீமான் அவர்களே நீங்க உஷாரா இருக்க வேண்டியது வந்து சாட்டை துருமுருகன் அவர்கள். ஆமா, அவர் கொஞ்சம் உஷாரா தான் இருக்காரு சாட்டைக்கிட்ட இருந்து. அதாவது இந்த சாட்டைக்கு எது விமர்சிக்கிறது ஒரு விவசாயில போயிடுச்சு. அவனுக்கு என்னைக்கு விவசாயம் இருந்திருக்குது. உங்க விஜய் உயிரென வரனா, உங்க விஜய் வந்து சனிக்கிழமை மட்டும் தான் வருவாரு. ஏன் சனிக்கிழமை மட்டும் வரணும்? பல பேர் பல காரணங்களை சொல்றான். அதாவது சனிக்கிழமை தான் பிரச்சாரத்துக்கு வராராம். அது ஒரு விமர்சனமா இருக்கிறான். எதுக்கு சனிக்கிழமை வராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இவர் மக்களை சந்திக்க வரமாட்டாருன்னாங்க. இப்போ வராரு, அவரு கிட்டத்தட்ட 3 மாசம் பிரச்சாரத்துக்கு வராரு. அதே நான் சனிக்கிழமை மட்டும் வராது. எதுக்கோ வராங்கடா. இப்போ கட்சி பிரச்சனை எல்லாம் வந்து மற்ற மூக்கு நுழைச்சா இது எங்களோட கட்சி பிரச்சனையில மூக்கு நுழைக்கிறது ஒரு மாண்பு கிடையாதுன்னு உட்காந்து பேசுவீங்க 1 hour. அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சாரம், அவங்களுக்கு என்ன தேதி, அவங்களுக்கு எந்த தேதி உகந்ததோ அந்த தேதிக்கு அவங்க வராங்க. இது ஒரு பிரச்சனைன்னு உட்காந்து 1 மணி நேரம் பேசுறான். ஏங்க சனிக்கிழமைனா ஒரு பிரச்சனையாங்க. ஆமா, விஜய் 7 நாளும் பிரச்சாரத்துக்கு வந்தா என்ன சொல்லுவான், என்னங்க எல்லாரும் வர மாதிரி திங்கக்கிழமைல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் பிரச்சாரத்துக்கு வராரு. எல்லா நாளும் வராரு மக்களுக்கு. 8வது 7 நாள் இல்ல 8வது ஒரு நாளுக்கு உருவாக்கி அன்னைக்கு பிரச்சாரம் வந்ததுன்னா அது ஒரு மாட்டு அரசியல் அடிங்குவான். வந்து சாட்டை வீடியோ பார்த்தாச்சு. அடுத்தது 2 தற்கொலை பிரதர்ஸ் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்றது அப்படியே 2 பேருக்கு ஒரே ஸ்கிரிப்ட் தான். ஆமா, 2 பேர் ஸ்கிரிப்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா 2மே ஒரே இடத்துல தானே வருது. அதனால 2 பேர் ஸ்கிரிப்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு போக்குவரத்து நெரிசலோ ஒரு மக்களுக்கு இடையூறோ ஏற்படுத்துற வகையில் யார் என்ன செய்தாலும் சட்டம் செய்யும். புஷி ஆனந்த் அவர்கள் மீது வந்து அவரால் வந்து கூட்ட நெரிசல், சாலை நெரிசல் ஏற்படுத்தினால அவர் மேல வந்து புகார் அளிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படுத்தி டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தினா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறான். நடு ரோட்லாம் இந்த மாதிரி கூட்டம் கூட்டக்கூடாதுன்றான். அப்போ தம்பி இந்த வீடியோ பாக்குறியா? டிஎம்கே கட்சியோடைய மீட்டிங்கு ஐயா சின்னவர் ஐயா வராருங்க. மெயின் ரோட்ல தான் மீட்டிங்கு. பொதுமக்கள் எல்லாம் வாழ வைக்கிற வள்ளலுங்க. பாத்துக்குங்க, மெயின் ரோட்டையே மறைச்சு அவங்க தொண்டர்கள்லாம் உட்காரதுக்கு மிக அருமையா நடத்திட்டு இருக்காங்க. நடு ரோட்ல 1 கிலோமீட்டருக்கு சேர் போட்டிருக்காங்கல்ல, யார் உதயநிதி வராங்கன்னு போட்டிருக்காங்க. சூப்பர்ல சட்டம் சூப்பரா செய்யுது, பயங்கரமா. போலீஸ்காரன் தான் போட்டதே சேர் அடிக்க கடமை தான் செய்யறாங்க. ஆமா, அவங்க சொல்றது அந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன பண்றது, வேற வழி இல்ல. இப்ப ரோடு ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து இவனுக்கு மீட்டிங் போட்டாங்க, இன்னொரு பக்கம் ஃபுல்லா வண்டி 1 வே ஆக்கி விட்டு இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, தெருமுனை கூட்டம் வைப்பாங்க. புஷி ஆனந்த் ஓரமா கார் நிறுத்தி வச்சா அவர் மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. வந்து ஏன்பா இங்க நிறுத்திக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நடு ரோட்லயே ஒருத்தன் அவ்வளவு தூரம் சேர் போட்டுருக்காங்க. அதை பத்தி ஒண்ணும் கேட்க மாட்டானுங்க. கேட்டா சொல்லுவாங்க சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னாங்க. சூப்பரா இருக்குது அவங்க சட்டம். உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். சட்டத்தை தூக்கி பாக்கையில தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. திருப்பியும் நாங்க அப்படிதான் நாங்க அட்டகாசம் பண்ணுவோம். ரோடே எங்க அப்பா வீட்டு தான், ரோடே எங்க விஜய் கட்சிக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. தாவேக்க வந்து ரோடே அவங்க அப்பா வீட்டு மாதிரி செயல்படாது, இன்னொரு கட்சி செயல்படும். ஆமா, அப்பான்னு சொல்லிட்டே செயல்படும். அப்பான்னு சொல்லிட்டே செயல்படுவான். அவங்க வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகும்போது ரோடை பிளாக் பண்ணி, சும்மா காரில் போகும்போது ரோடை பிளாக் பண்ண மாட்டாங்களா, 1 hour 2 hours பிளாக் பண்ணிப்பாங்க. சென்னையில் நானே நின்றுருக்கேன் அந்த டிராஃபிக்கில். ஸ்டாலின் அவர்கள் போனாலும் எந்த அமைச்சர் போனாலும் திமுக அமைச்சர் போனாலும் ரோடை பிளாக் பண்ணி நிற்க வச்சு தான் கொண்டு போவாங்க. அதில் காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தை பாதிக்கப்படும், ஆஃபீஸ் போகிறவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்போல்லாம் இவங்க இந்த வானவில் நண்பர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்கள்ட்ட போய் கேட்டா இன்னும் ரோடுன்னு உங்கள் அப்பா விட்டுதா இவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாம் எங்கள் அப்பா தான் ஸ்டாலின் தான் அப்படின்னு வாங்க. அதுக்குன்னே அப்பான்னு பேர் வச்சாலும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுக்காக தான் இருக்கும். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சம்பந்தம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு பேசிட்டு இருக்கான். அதுதான் ஸ்டாலின் மாதிரி 15வது கேள்விக்கான பதில முன்னாடியே சொல்லிட்டு வரல ஸ்டாலின் இன்ஜினியரிங் படிச்சு பார்த்து. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி இருக்கிறத முன்னாடியே சொல்லியிருப்பான் போல. அதை கட் பண்ணியா தூக்கி இருக்கலாம். சார், நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. வெயிட் அண்ட் see. ரோட்ல போறவங்க எங்க அப்ப ரோட்ல போக கூடாதா? நீங்க இதுக்கு பேரு பப்ளிக் நியூஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அதாவது புஷி ஆனந்த் ஓரமா காரை விட்டுட்டு கோவிலுக்கு போனதுக்கு பப்ளிக் நியூஸ் வச்சுன்னு கேஸ் பதிவு பண்ணிட்டு அதுங்க இவனுக்கு சப்போர்ட் பண்றானுங்க. இது வந்து பப்ளிக் நியூஸ்ன்றானுங்க இவனுங்க. ஆமா, ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு விழான்னு சொல்லிட்டு ரோட்ல ஒண்ணு பண்ணாங்க. அதாவது பாவம் ரேஷன் கடைக்கு போறோம் கஷ்டப்படுறோம்னா கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் மாதிரி ஒரு குரூப் டான்ஸ் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி
அவங்கள வந்து டான்ஸ் ஆடி ரோட்ல வந்து வரவேற்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போய் நடத்தினா பிரச்சனை இல்லை, திமுக மேடையில் நடத்தினா பிரச்சனை இல்லை. ஏங்க நடு ரோட்ல வயசான ஆன்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாம் ஆட விட்டு இவங்க பப்ளிக் நியூஸஸ் பண்ணிட்டு கோவிலுக்கு போனவங்க ஓரமா கார் நிறுத்துறதுக்கு பப்ளிக் நியூஸ் உட்காந்து பேசுறானுங்க. அதாவது பப்ளிக் நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பப்ளிக்கை வச்சு ஒரு நியூஸன்ஸ்னா அதுதான். கீழே இருக்கிற தொண்டர்கள் இது மாதிரி பர்மிஷன் இல்லாம நீங்க ஒரு அடாவடியிலோ அராஜகத்திலோ இல்ல போய் உங்க கூட நீங்க ஒரு எஃப்ஐஆர் வாங்கினா நாளைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்க முடியாது. சோ இளைஞர்கள் புரிந்து நடந்துக்கோங்க. இது வந்து ஒரு ஆளும் அரசாங்கம் உங்களை த்ரெட்டனிங் பண்றதுன்னு கிடையாது. நான் த்ரெட்டனிங் பண்ணல, பிளாக்மெயில் பண்ணல, நீ பிளாக்மெயில் தான் பண்றாங்க. அதாவது விஜய் பார்க்கறதுக்கு நீ வந்தா வழக்கு வாங்குவ, கேஸ் வாங்குவ, உன் ஃபியூச்சர் பாதிக்கப்படும், உனக்கு அரசாங்கம் வேலை கிடைக்காது, வரவனுக்கெல்லாம் வழக்கு போடும். இவன் பிளாக்மெயில் தாங்க பண்றான். இது வந்து ஒரு நேரடி பிளாக்மெயில் தாங்க. அதாவது தலைவனை பார்க்கறதுக்கு ஒரு கட்சி மீட்டிங் வர்றதுக்கு நீ எதுக்கு கேஸை போடுவ? நீ போடுவ. அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதுக்கு தான் வந்து இவங்க திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது வந்து சர்வாதிகார ஆட்சி, இது வந்து கொடுங்கோல் ஆட்சி, இது ஒரு அடக்குமுறை ஏற்படுது இந்த ஆட்சின்னு நாங்கள் அதனால தான் சொல்கிறோம். இவன் ஓப்பனாகவே யூடியூப்ல உட்காந்து பிளாக்மெயில் பண்றான், த்ரெட்டனிங் பண்றானா, இவன் மேலதான் முதல்ல வழக்கு பதிவு பண்ணணும். மரத்தை பார்த்தா மரத்துக்கு கீழே தான் நிக்கணும், மரத்துக்கு மேல நிக்க கூடாது. எந்த கட்சிக்காரன் மரத்துக்கு மேல நின்று நீங்க பாக்குறீங்க? யாராச்சும் ஒருத்தங்களை காட்டுங்க. யாருன்னா வந்து மரத்து மேல ஏறி பார்த்திருக்கீங்களா? மேல கம்பி மேல ஏறி பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கோமே. கனிமொழி மீட்டிங்ல இறங்குப்பான்னு கனிமொழி கெஞ்சினதை பார்த்தோமே. எந்த கட்சிக்காரன் கொடிகம்பத்தை தூக்கின்னு போய் நீங்க பாத்திருக்கீங்க? எந்த கட்சிக்காரன் பேரிகேட் திடீர்னு போய் நீங்க பாத்திருக்கீங்க? எந்த கட்சிக்காரன் தண்ணீர் கேன திடீர்னு போய் நீங்க பாத்திருக்கீங்க? எந்த கட்சிக்காரன் சேர போட்டு உடைச்சு நீங்க பாத்திருக்கீங்க? இது கேளு. சேர உடைச்சதை பாத்திருக்கீங்களான்னு கேக்குறான். சேர உடைச்சது பார்க்கல, தூக்கிட்டு போய் பாத்துருக்கேன். அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் இறுதி வரை இருந்தவர்களுக்கு சேர்கள் பரிசாக அளிக்கப்பட்டன. அதாவது இங்க கட்சி மீட்டிங் ஆளு வர மாட்டேங்கிறாங்க, கூட்டம் வர மாட்டேங்குது. மீட்டிங் வந்தீங்கன்னா நீங்க உட்கார சேர நீங்களே தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு ஆஃபரை கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டு அவங்க சேரெல்லாம் உட்காந்து சேரெல்லாம் அவங்க 2-3 சேர்லாம் எடுத்துட்டு போறாங்க ஜாலியா வீட்டுக்கு. அதாவது சேரை கொடுத்து சேர வாங்கிக்கலாம்னு பாக்குறாங்க. எப்படி சீட் வாங்குறது என்ன? ஆமா, ஏண்டா தண்ணிக்கான கொடுத்து விட்டதே வந்து தாவேகா வந்து தொண்டர்கள் தான், உறுப்பினர்கள் தான் வந்து அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. வீட்டுக்கு போகும்போது பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி மீந்து போன வாட்டர் கேன்லாம் எடுத்து கொடுத்தாங்க. தண்ணி தான் அது கள்ளசாராயமே பேசிட்டு இருக்காங்க போயிட்டு. இல்ல இவ்வளவு கேள்வி கேட்குறிய நீ தாவேகாவை பார்த்து, நான் உன்னை பத்தி கேட்கறேன். எந்த பூத் கமிட்டி மீட்டிங்லயாவது பீர் பாட்டிலோட உட்காந்து சோறு தின்னு பாத்திருக்கியா? பார்க்கவும் முடியாது. இதுக்கு மேல அது திமுகல பார்க்கலாம், உங்க கட்சியில பார்க்கலாம். அதாவது தமிழகத்தை பேச வேண்டிய பிரச்சனை வந்து பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டு வந்தார். நாங்கள் வந்து நிதியை வந்து திரட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார். வந்தவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிரச்சனையுமே கேட்காத ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து அதை பேச வைக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலினுக்கு ஒருத்தர் போனாது, அவரை வந்து போலீஸ்காரன் நெஞ்சிலே அடிச்சு தாக்குறான். அதாவது எப்படின்னா மக்களுக்கு பிரச்சனை அதை சரி பண்றதுதான் உங்களுக்கு ஸ்டாலின் சொல்லிட்டு நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சி. அதுல போயிட்டு மக்கள்ல ஒருத்தர் போயிருக்காரு பிரச்சனைன்ட்டு, அவரு ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க, அவரை அடிச்சு. அதுதான், இதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. இன்னொரு கட்சி தலைவர் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியே வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரு, செருப்பாலே அடிச்சு தாக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து திருவள்ளூர்ல வந்து கலவரம். இவர் வந்து வெளிநாடு போயிருந்தப்போ வந்து திருவள்ளூர்ல வந்து வட இந்திய இளைஞர்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இடையே வந்து கலவரம் ஏற்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் மீனவர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனா யாருமே வந்து இந்த கேள்வி இது சம்பந்தமா எந்த கேள்வியுமே கேட்கல. கேட்கிற கேள்விக்கு அவர் படிச்சு பதில் சொல்றாரு. இதுதான் சர்வாதிகாரி ஆட்சி, வாங்கடா திமுகவை பத்தி கேள்வி கேட்பான் அப்படின்னா, இதெல்லாம் எங்க அங்காளி பங்காளி பிரச்சனை, எங்க அண்ணன் சீமான் இருக்காரு, நீங்க விலகுங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு எப்படி சொல்றது, திமுகவை எதிர்க்கணும், நாம் தமிழரை புறக்கணிக்கணுன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இவங்களோட செயல்பாடு எல்லாமே. திமுக பெண் கவுன்சிலர் காலில் ஒரு அதிகாரியை வந்து விழ வைக்கிறாங்க, அவ்வளோ வந்து அழுத்தம் கொடுத்து விழ வைக்கிறாங்க. இதை வந்து கனிமொழிகிட்ட போய் கேள்வியாக கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும், இல்லை மன்னிப்பு கேட்கணும், எதனா ஒன்று பண்ணணும். அதை விட்டு ஓடுறது. கவுன்சில் காலில் வந்து அதிகாரி பட்டியல் அதிகாரி வந்து காலில் விழ வச்சிருக்காங்க, அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இதுதான் அரசியலா? இதுதான் மாதிரி. இன்னொரு பக்கம் இன்னைக்கு கூட தூய்மை பணியாளர்கள் வந்து மெரினா பீச்சில் வந்து அந்த உழைப்பாளர்கள் சில முன்னாடி வந்து போராட்டம் பண்றாங்க, அவங்களை குண்டு கட்டா கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உடனடியாக கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக கைது செய்து அகற்றினர். இது வந்து சேகர் பாபு கிட்ட தூய்மை பணியாளர்கள் பத்தி கேள்வி கேட்டாலே அதை பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு காது கேட்காது, எனக்கு காது கேட்கல அப்படிங்கிற. தூய்மை பணியாளர்கள்
தூய்மை பணிலாம் சொல்லவே மாட்டேன் நான். என்ன கேட்டாலும் வேஸ்ட். யாரு கேட்கல. என்ன நல்ல அரசியல்ரா இது. இதை பார்த்து கேள்வி கேட்காம விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமை எதுக்கு சுற்றுப்பயணம் போறாரு, பிரச்சாரத்துக்கு போறாருன்னு கேட்கறாங்க. குஷியானந்த் எதுக்கு கோவிலுக்கு போகும்போது கூட்ட நெரிசல் ஏற்படுத்துறாங்க, ஓரமா கார விடுறாங்க கேக்குறாங்க. திமுக செய்யக்கூடிய கொடூரம், அட்டகாசம், அராஜகம், சர்வாதிகாரத்தெல்லாம் விட்டுறாங்க. தாவேகா வந்து சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு போறத ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து 1 hour உட்காந்து பேசுறாங்க, டிபேட் பண்றானுங்க. சனிக்கிழமை வைக்கிறதும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ஒருத்தனால 30 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு இருக்கான், வந்து 20 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா, மனசாட்சியோட சொல்லணும்னா, திமுக வந்து தாவேகாவை பார்த்து பயப்படுறது தான் உண்மை. ஸ்டாலின் அவர்கள் விஜயை பார்த்துறது பயப்படுறது தான் உண்மை. அதனாலதான் வந்து யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ திருடிச்சுன்னா அது வந்து தாவேகா நிர்வாகி நகை திருட்டு அப்படின்னு போடுறாங்க. உண்மையை பார்த்தா திருட்டுனாலே அது திமுக தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த பொண்ணையை விசாரிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு திமுக காரங்க, தாவேகாவுக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் நியூஸ் பேப்பரில் எப்படி போடுறானுங்க, நியூஸ் சேனல்ஸில் எப்படி போடுறாங்க, தாவேகா நிர்வாகி நகை திருட்டுன்னு போடுறாங்க. அதாவது திமுக நிர்வாகின்னு இருந்தா கூட அதை வந்து டிவிக்கேன்னு மாத்தி விட்டுருங்க, எடிட்ல மாத்திருங்கன்னு சொல்றாங்க. எடிட்ல மாத்தி விட்டுருங்க அப்படின்றாங்க போல இருக்கு. இப்ப நானே போய் தெரியாம எங்க போயிட்டு என் மேல தப்புனால எடுத்து போய் விட்டுட்டேன்னு வச்சுக்கீங்களா, ஆமா இது வந்து டிவி காரன் பண்ண சரி அதனாலதான் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. அதாவது இதெல்லாம் எதற்கு பண்றாங்கன்னா, தாவேகா மேல வந்து ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமை வந்து காட்டணும், ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமை வந்து செட் பண்ணணும். அதாவது தாவேகா மேல வந்து அவதூறுகளை பரப்பணும். இதெல்லாம் பயப்படுறதுக்கு காரணமா செய்யறது, இதெல்லாம் அவங்க பயந்து நடுங்கிறதுக்கு காரணமா செய்யறது இந்த விஷயங்கள். ஆமா, இந்த ரோஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் தோல்வி பயம் தெரியுது, அதனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா ஒரு காமெடி செய்தியை பார்ப்போம். இந்த வானவில் என்ன சொல்றான்னு பாருங்களேன். இப்பவே இன்பநிதியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் இன்பநிதி ஒண்ணு இப்பதான் ஆக்டிங் கிளாஸ் கத்துக்கிறாரு, இவ்வளவு சீக்கிரமாடா பயப்படுறீங்க நீங்க? பாத்துட்டீங்களா, இன்பநிதியை பார்த்து ஏன்டா பயப்படுறீங்க? ஆக்டிங் கிளாஸ் போறாராம், அவர் ஆக்டிங் பண்றத பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க, அந்த அகாடமி பயப்படுது. ஆமா பயப்படுது. ஐயோ இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாருன்னா எத்தனை பேர் பத்தி என்ன பண்ணுவாரான்னு தெரியல. அதாவது ரோஸ்ட் பிரதர்ஸ் கண்டிச்சு வீடியோ போடுங்க, ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து ட்ரோல் பண்ணுங்க, ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கன்னு கமெண்ட்ல கேக்குறீங்க. இந்த வானவில் நண்பர்களை ரோஸ்ட் பண்ணுங்கன்னு கேக்குறீங்க. இவனுங்க வந்து ரோஸ்ட் பண்ற நிலைமையை தாண்டி போயிட்டாங்க. இவங்களை வந்து அட்மிஷன் தான் பண்ணணும், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் தான் பண்ணணும். அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. இவனுங்களே ரோஸ்ட் பண்ணிக்கிறானுங்க. அதாவது இன்பநிதி ஆக்டிங்க பார்த்தா நாங்க பயப்படுறோன்றது. ஆமா, அதாவது இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க, அந்த அளவு முத்தி போனவன நாங்க எப்படிங்க ரோஸ்ட் பண்றது? கொஞ்சம் இன்பநிதியை பத்தி இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ உச்சத்துல இருந்து அரசியல் வர்றாரு, அந்த மாதிரி வந்து எப்படியாவது இன்பதி அவர்களும் உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க இருந்து அரசியல் கொண்டு நினைக்கிறேன். கொண்டு வந்தா கூட பிரச்சனை இல்லடா, கொண்டு போகாம கொண்டு வரானுங்க. ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்த உதயநிதி அவர்கள் அதை விட்டு அரசியலுக்கு வந்தாருன்றாங்க. உதயநிதியே சிரிக்கிறார், அவர் உச்சத்துக்கு போலடா, அதுல பாதத்துக்கு போயிட்டு இருந்தவரை இழுத்து பிடிச்சி அரசியல் போட்டாங்க. எல்லாருமே அச்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி அரசியல் நிகழ்வை பாக்குறதுக்கு பீஸ்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சாட்டை பத்தின உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போனா பத்தாது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.